உலகமெங்கும் இருக்கும் மார்ஸ் பக்தி நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ரொம்ப நாள் கழித்து நம்ம பார்க்குறோம், இன்னும் அடிக்கடி பார்ப்போம். இப்போது நமது அன்பிற்கினிய திரு சக்திவேல் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்களேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எப்படி வித்தியாசம்னா என்ன மாதிரி? கதைன்னு எடுத்திங்கன்னா, இப்போ ராமாயணத்தில் ஒரு கதைன்னு எடுத்திங்கன்னா கதை தான், அது அப்படியே தான் வரும். அதெல்லாம் மாற்றங்கள்லாம் கிடையாது. அதேமாதிரி மகாபாரதம் அப்படின்னு கிளை கதைகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அது அடுத்தது. ஆனால் வித்தியாசமாக கொடுங்க அப்படின்னோடனே எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னென்னா, தலைப்பே ரொம்ப அற்புதம். சீதை பலசாலியா, ராவணன் பலசாலியா? என்னடா அது ஒரே குழப்பமாக இருக்குது. சீதை ராமர் சொன்னாலும் பரவாயில்ல, ஏன்னா ராமர் கண்டிப்பாக பலசாலி தான். ஆனால் இந்த இடத்துல சீதையும் ராவணனும் எப்படி வந்தாங்க, அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். விஸ்வாமித்திரர் ஒரு நாளைக்கு ஒரு யாகம் பண்ணும்போது அந்த அசுரர்கள்லாம் கலாட்டா பண்ணுறான்னு சொல்லிட்டு தசரதன்கிட்ட கேட்டு, எனக்கு ராமரையும் லக்ஷ்மணையும் அனுப்புங்கோ, இந்த யாகம் பூர்த்தி ஆனோன்னு அழிச்சுன்னு விட்டுறேன் அப்படிங்கிறார், எனக்கு பாதுகாப்பாக வேணும் அப்படின்னு. அப்போ தசரதனும் சரி போயிட்டு வாங்கப்பா அப்படின்ட்டு ராம லக்ஷ்மணன் 2 பேரையும் அனுப்புகிறார். ராம லக்ஷ்மணன் 2 பேரும் வர மர உரி தரித்து அப்படியே இந்த காவல் காக்கிறாங்க. அந்த யாகம் நல்லபடியாக பூர்த்தி ஆகுது. அப்போ நேராக அந்த குழந்தைகளை அழிச்சிட்டு, அதாவது குழந்தைகள்னு என்ன, வாலிப வயது தான், அவங்கள அழிச்சிட்டு நேர தசரதன் இடத்துக்கு தானே கூட்டின்னு வரணும் விஸ்வாமித்திரர். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே அந்த 2 பேரையும் கூட்டிட்டு மிதிலைக்கு வரார், ஜனகரோட இடத்துக்கு. ஏன் அப்படின்னா, இந்த மிதிலையில் சீதாதேவிக்கு சுயம்வரம் நடக்கிறது. இந்த இடத்துல சுயம்வரம் அப்படிங்கும்போது சாதாரணமாக எல்லா ராஜாவும் உட்காந்துருப்பாங்க. அந்த மணமகள் மாலை எடுத்துட்டு அப்படியே யாருக்கு பிடிக்கிறதோ அந்த மணமகனுக்கு போட்டுறது, இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் இந்த மிதிலை அரசன் ஜனகன் என்ன கொடுக்குறார் அப்படின்னா, என்னோட மகள் சீதையை யார் மனம் முடிக்க விரும்புகிறாங்களோ அவங்க இங்கே இருக்கிற இந்த சிவதனுசு ஒடிச்சிட்டு போனால் தான் எடுத்து நான் இது பண்ணி அந்த வில்லை உடைச்சா தான் நான் மனம் முடித்து கொடுப்பேன் அப்படிங்கிற. சரின்னு இந்த ராமர் லக்ஷ்மணன் அழிச்சுன்னு வர்றார். அப்போ ராமர் மாடத்தை பார்க்குறார், எதேச்சா சீதையும் அங்கே பார்க்குறார். கம்ப நாட்டு அழகர் ரொம்ப அழகாக சொல்கிறார், அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாள், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறார். அந்த காலத்துலலாம் அந்த இதெல்லாம் கிடையாது, இது எதேச்சியாக நடந்தது. அதை பார்க்குறான். பார்த்தோன்னே சீதைக்கு ஆஹா, இது திவ்ய ஸ்வரூபனாக இருக்காரே, இவர் அந்த வில்லை உடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு மனசளவில் கொஞ்சம் நினச்சிட்றா. சுயமரம் நடந்துட்டுருக்கு, இன்னும் இவ போல. அதுக்குள்ளேயுமே அங்கே நிறைய ராஜாக்கள் எடுக்கிறா, அது முடியல. அந்த வில்லை யாராலையும் முடியல. திடீர்னு ஒரு நாள் ஆரவாரமாக இருக்கும் ஒரு நேரம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராவணாசுரன் வரான், இலங்கை வேந்தன் ராவணன் வரான் சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. அந்த வில்லை நான் உடைக்கிறேன், நான் பெரிய பலசாலி, நான் பெரிய சிவபக்தன், நான் உடைச்சி சீதையை திருமணம் பண்ணிக்கிறேன்ட்டு ராவணன் வரார். அதை எடுக்க ட்ரை பண்ண முடியல. ராவணன் பெரிய பலசாலி, சிறந்த சிவபக்தன், முடியல. வெறுத்து போய், என்னாலேயே இது முடியல, நல்லா கவனிங்க, என்னாலேயே இது முடியல, இனி எவனால் முடியும் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு வெளிநடப்பு செஞ்சு இலங்கைக்கு போயிடுறான். அடுத்தது ராமா லக்ஷ்மணா வரா. வந்தோடனே விஸ்வாமித்திரர் சொல்கிறார், எப்பா ராமா இந்த வில்லை உடனே விஸ்வாமித்திரரை வணங்கிட்டு, அரசவையும் வணங்கிட்டு அந்த வில்லை உடைக்கிறதுக்காக போகிறார். சீதைக்கு துணுக்குங்கிறது. ஏன்னா அவ்வளோ பெரிய பலசாலி ராவணன், அசுரன், அவனாலேயே முடியல. இவர் பார்க்குறதுக்கு பாவமாக இருக்கார். நீங்கள் ராமர் படத்தை பார்த்தாலே தெரியும், நம்மளோட இதில் வருது பாருங்கள் ஸ்க்ரீனில். ராமரை பார்த்தாலே சாதுவான இவர் எப்படியா இந்த வில்லை உடைப்பார், உடைப்பார்ன்ட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இதாயிடுறார். ஆகா, நம்ம பார்த்தது தப்போ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்றார். ஜனகருக்கும் ஒரு இது, என்னடா அது எப்படி பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் ராமன் அசால்ட்டாக போயிட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி ஈஸியாக எடுக்கிறார்.
நான் போட்டுறார், ஈஸியாக 2 உடச்சி தூக்கி போட்டுறார். எல்லாருக்கும் ஆச்சரியம். விஸ்வாமித்திரருக்கு தெரியும், ஏன்னா ராமனால தான் முடியுங்கிறதுக்காக தான் அந்த ராமனை இங்கே கூட்டின்னு வர்றார். ஏன்னா சீதையை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் கூட்டின்னு வர்றார். சீதைக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் இதாக ஓகே, ரைட். இப்போது மெயின் பிக்சருக்கு வருவோம். எல்லாம் ஓகே. ஜனகர் சொல்கிறார், தசரதன்ட்ட வந்து நான் பேசுகிறேன், அதுக்கப்புறம் முகூர்த்தம் பார்த்து திருமணத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். இந்த மாதிரி லக்ஷ்மணனுக்கு என்னோடய மகள் ஊர்மிளையும், பரதனுக்கு சத்ருகனுக்கும் என்னோடய தம்பி குழந்தைகளையும் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி எல்லாமே இங்கேயே கல்யாணம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி பேசி இது பண்ணிக்கிறேன், வரேன் அப்படிங்கிறார். அப்போ விஸ்வாமித்திரர் கேட்குறார், எப்பா ஜனகா, என்கிட்ட ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது, அது உங்கள்கிட்ட கேட்கலாமான்னு. என்ன கேட்க போகிறீர்கள் சுவாமி? நீங்கள் தாராளமாக கேட்கலாம், நீங்களாம் வந்து குரு, நீங்கள் கேட்குறதுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு சந்தேகமா அப்படின்ட்டு சொல்லுங்கள். இல்லை, சுயம்வரம் அப்படின்னா ஏதாவது ஒரு போட்டி இல்லைன்னா ஏதாவது ஒன்றுப்பா. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு வில்லை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு இந்த சிவதனுசை எடுத்து ஓடி இந்த ஒடிச்சா தான் என் மகளுக்கு மணாளன் அப்படின்னு சொல்கிறியே, இது என்னப்பா இது? அவ்வளோ பெரிய விசேஷமாக இந்த சிவதனுசுல அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாரு. அவருக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாத மாதிரி கேட்குறாரு. ஏன்னா இதெல்லாம் ஏன் அப்படின்னா உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான், எல்லாருக்கும் தெரியணும்னு. இப்போ இன்னொரு பதிவு உங்களுக்கு தரேன். என்னென்னா, மகாவிஷ்ணு கருடன்ட்ட 3 வகையான மனிதர்கள் யாருன்னு கேட்குறார். 3 வகையான மனிதர்கள் யாருன்னு கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறார், அது ஒரு கதை இருக்குது, உங்களுக்கு அற்புதமான ஒரு கதை, அதை சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ இவர் கேட்குறது எதுக்காகனா உலகத்துக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. உடனே அவர் சொல்கிறார், ராமரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், பலசாலி எல்லாம், சீதையை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. என்னப்பா சீதையை பற்றி என்னப்பா தெரிஞ்சுக்கணும்? அவள் சாதாரணமாக ஒரு இளவரசி, இது அவ்வளோதானப்பா என்னன்னு அப்படி நினைக்காதீங்க. அதுக்கு பெரிய காரணம் இருக்குது. என்னன்னு, ஒரு சமயம் சிறுமியாக இருக்கா சீதா, சிறுமி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தை, சின்ன பொண்ணு விளையாடின்னு இருக்கா, குழந்தைகளோட தோழிகளோட விளையாடின்னு இருக்கா. அங்கெல்லாம் அப்போல்லாம் என்னென்னா பால், பூப்பந்துன்னு சொல்லுவா, அதுதான் அப்போல்லாம். இப்போ தான் பேஸ்கட் பால், அது இது ஹேண்ட்பால் அப்படி இப்படின்னு நிறையா இருக்குது, கிரிக்கெட்டு எல்லாம். அப்போ வந்து அந்த ஃப்ளவர் பால் தான், பூ அப்படியே செண்டு இருக்கும், அதை வச்சு தான் விளையாடுவாள். அப்படி இந்த குழந்தைகள் விளையாடின்னு இருக்கும்போது அது என்ன பண்ணுறது, இந்த ஒரு பொண்ணு தூக்கி போடுறது, அது நேரம் அந்த சிவதனுசு இருக்கிற இதுக்கு கீழே போய் அந்த டேபிளில் போய் ஒளிஞ்சின்றது. எல்லாம் அந்த குழந்தைகள்லாம் அழறது, ஏன்னா அது வேணுமே விளையாடுறதுக்கு. எல்லாம் குழந்தைகளோட சீதைக்கு உடனே இருப்பா, நான் எங்கள் அப்பாவை கூட்டின்னு வரேன். எல்லாம் பாருங்கள், இந்த பொன் குழந்தைகளுக்கே அப்பா தான் ரொம்ப பிரீத்தி. எல்லா குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் அப்படின்னாலே அப்பா செல்லம். நேராக என்ன பண்ணுறது, நேராக அரசவையில் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார் ஜனகர். ராஜ்ய பரிபாலனங்கிறது பெரிய விஷயம், அங்கே உள்ளே போகக்கூடாது. இந்த பொண்ணு கிடுக்கிடுன்னு ஓடி போயிட்டு அப்பா 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 இங்கே வா, நீ வா வா அப்படின்னு கையை பிடிச்சி அழிக்கிறது. என்னம்மா என்ன, இல்லை எனக்கு அந்த பால் விழுந்துடுத்து, அந்த பாலை எடுத்து கொடுவா. இப்போவும் எல்லா வீட்லேயும் நீங்கள் பார்க்கலாம், அப்பாவை தான் கூப்பிடுவோம். உடனே இவரும் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா பொண்ணு கூப்பிட்ருக்காளே எப்படி அப்படின்ட்டு இவர் எழுந்து போகிறார். போயிட்டு எங்கம்மா விழுந்ததுன்னு, அந்த சிவதனுசுக்கு அடியில் விழுந்திருக்கு, எடுத்து கொடுப்பா அப்படின்னு. அவருக்கு துணுக்குங்கிறது, ஐயோ நம்மளை இப்படி அவமானப்படுத்துறது இந்த குழந்தை. ஏன்னா சிவதனுசை நகர்த்தக்கூட முடியாது, அந்த டேபிளை எப்படி நகர்த்துறது? அந்த சிவதனுசை நகர்த்தினா தானே டேபிளை நகர்த்த முடியும், எடுக்க முடியும். உடனே சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறார். சரி ஒரு நிறைய பேரை கூப்பிட்டு தள்ள விடலான்ட்டு நிறைய சேவகர்களெல்லாம் கூப்பிட்டு தள்ள விட்றார். எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க, முடியல. கிட்டத்தட்ட 20-25 பேர் 50 பேர், முடியல. அவளாலேயே முடியலன்னா எப்படி முடியும்? என்னடா பண்ணுறது, பொண்ணு அழுவாளே அப்படின்ட்டு கையை பசிச்சு நின்றுருக்கார். இந்த பொண்ணு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டுருக்கு. சீத்தை என்னடா அது, அப்பாவும் பேசாமல் நின்றுருக்கார், இவங்கெல்லாம் தள்ளுதலுன்னு தள்ளின்னு இருக்காங்க, ஒன்றுமே இல்லைன்ட்டு சரி போ அப்படின்ட்டு நேராக கிடுகிடுன்னு அந்த டேபிள்கிட்ட போகிறா. சிவதனுசை அப்படி ஓரமாக தள்ளுறா, அந்த டேபிளை தள்ளுறா, கீழே இருந்து அந்த பால் எடுத்துன்னு வரா. நல்ல கவனிங்க, சிவதனுசை அப்படி ஓரமாக தள்ளுறா. சிவதனுசை என்ன பண்ணுறா, ஓரமாக தள்ளுறா. தள்ளிட்டு அப்படியே அப்படி தூக்கி வச்சுட்டு டேபிளை தள்ளி வச்சுட்டு அந்த பால் எடுத்துட்டு அவன் மட்டும் விளையாட போயிட்டான்.
அப்போ எவ்வளவு பெரிய பலசாலி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவதனுசை யாராலையுமே 20-25 பேர் தள்ளுறா முடியல. இந்த பொண்ணு சிறுமி, சின்னஞ்சிறு சிறுமி, ஒரு குட்டி பொண்ணு சீத்தை ஈஸியாக தள்ளிட்டு அவமாட்டுக்கு எடுத்துன்னு போகிறா ஜாலியாக. அப்போ தான் இவருக்கு ஷாக் ஆகுது. ஆஹா, இவ்வளோ பெரிய பலசாலியாக இருக்கும்போது இவளை விட ஒரு பெரிய பலசாலியாக மாப்பிள்ளை வந்தால் தானே தாங்கும். அப்போ இவளுக்கு சுயம்பரம் இப்படி தான் நடத்தணும். என்னென்னா, இந்த சிவதனுசை யார் எடுத்து ஒடிக்கிறாளோ அவளுக்கு தான் போ அப்படின்றார். அப்போ சீதா எவ்வளோ பெரிய பலசாலின்னு புரிஞ்சுக்கோங்க. இதே சமயம் இதைத்தான் விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்கிறார் ஜனகர். இந்த மாதிரி சீத்தை சாதாரணமான ஆள் இல்லை, இந்த மாதிரி உடனே இதை நீ உலகத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காகத்தான்பா நான் இது கேட்டேன். ரொம்ப சந்தோஷம். சீதைக்கேற்ற மணாளன் ஸ்ரீராமன் அப்படின்ட்டு போயிடுற. கல்யாணம் ஆயிடுறது. கைகை வரம் கேட்குறா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் காட்டுக்கு வரார் ராமா லக்ஷ்மணா. அது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. சீதையை பின்பற்றி ராமனும், ராமனை பின்பற்றி இலக்குவனும் போகிறாங்க. அந்த இடத்துல பரிபாலனம் பண்ணுறதுக்கு பரதனும் அவனுக்கு துணையாக சத்ருக்கனனும் இருக்கா. அப்போ அந்த 4 கூட்டணி எப்படி இருக்குது பாருங்கள், அற்புதமானது. ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொருத்தர் தியாகம் பண்ணுறார். இந்த இடத்துல நல்ல கவனிங்க, ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொருத்தர் தியாகம் பண்ணுறாங்க வாழ்க்கையை. ஆக தனது வாழ்க்கையை இந்த லக்ஷ்மணர் பெருமாள் ராமனுக்காக எழுதி வச்சிடுறார். அதனாலே அவெல்லாம் காட்டுக்கு போகிறார். பொய்மான் வருது, மாரீசன், அவனை அழிக்கிறதுக்காக ராமனும் லக்ஷ்மணன் போகிறார். முதல்ல ராமர் போகிறார். ஐயோ லக்ஷ்மணா அப்படின்னு ராமரோட குரல் கேட்குற மாதிரி இருக்குது. சீத்தை சொல்கிறா, நீ போ, அண்ணாவுக்கு ஏதோ ஆபத்துன்னு. இல்லைப்பா, அண்ணாவுக்கு ஆபத்தே வராது, இது ஏதோ பொய்மான் கத்துற இது, மாட்டேன் அப்படின்னு. இல்லை அப்படின்னு சத்தம் போடுறார். உடனே ஒரு கோடை போட்டு இதை தாண்டாதன்ட்டு போகிறார். லக்ஷ்மண ரேகை. ராவணன் வரான் இவளை கவர்ந்து போகிறதுக்கு, சீதையை கவர்ந்து போகிறதுக்கு. ராவணனை விட பலசாலி சீத்தை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ராவணனை விட சீத்தை பலசாலி. ராவணனால் தூக்க முடியாத ஒரு ஆயுதத்தை, ஒரு வில்லை, சிவதனுசை இந்த சீத்தை எளிதாக அப்படி தூக்கி வச்சா, சிறுமியாக இருக்கும்போதே. அப்போ அவகிட்ட வேலை ஆகுமா? ஆனால் இந்த இடத்துல கவனிங்கோ, அந்த ராவணன் சீதையை கவர்ந்துட்டு போகிறான். சீதை ஒரு எதிர்ப்பும் காமிக்கலை. தன்னோட நகைகள் ஆபரணங்கள் எல்லாம் கழட்டி போட்டுட்டு வரார். ஜடாயு வதம், ஜடாயு காப்பாற்ற வரார், முடியல, அழிக்கிறார். ஆனால் சீத்தை போகிறா. அங்கே இதில் உட்கார வைக்கிறாங்க, அசோகவனத்தில். ஏன் அப்படின்னா, இவனுக்கு ஒரு சாபம். அதாவது எந்த பெண்ணையும் நீ அவர்களோட விருப்பம் இல்லாமல் தொட்டேன்னா உனக்கு சாவுன்றாங்க. அதனால தான் சீதையை அவன் தொடரலை. அவன் என்ன மூளை இல்லாதவனா ராவணன்? ஒரு நிமிஷத்தில் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதா சொல்லுங்க? ஆனால் அந்த இடத்துல சீதை எதுக்காக இவ்வளோ அமைதியாக இருந்தா? அந்த ராவணனை ஈஸியாக தூக்கி போட்டு ஒரு மீது மீச்சிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் அது திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தால் அந்த சீதையோட பலமே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் திருமணம் ஆகிவிட்டது. அந்த இடத்துக்கு ராமச்சந்திரமூர்த்தி வந்தாச்சு. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திங்கிறது திருமாலோட அம்சம். ஸோ அவரால் தான் இந்த இது நடக்கணும்னு இருக்குது. அதனால தான் இவ்வளவு கஷ்டத்தையும் அந்த சீதாதேவி தனக்குள் தாங்கி கொண்டாள். சீதை தான் பலசாலி. ஆனால் அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிறான்னா இன்னும் பெரிய பலசாலி. அந்த வகையில் இந்த ராமன் வராரு. சுக்ரீவன் கிடைக்கிறது. சுக்ரீவனை கொண்டு வாலி வதம் பண்ணுறார். வாலி கேட்குறார், எப்பா எதுக்காக என்ன நீ அழிச்ச அப்படின்னு. அப்போ கேட்குறாரு இந்த வாலி, நீ என்னை அழிச்சது தப்பு இல்லையோ அப்படின்னு. இல்லைப்பா, நீ இந்தமாதிரி சுக்ரீவனோட ஒய்ஃபை தப்பு இல்லை. இல்லை, எங்கள் இதில் குரங்கு இனத்தில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கவர்ந்துட்டு வர்றது தப்பு கிடையாது அப்படிங்கிற. இவ்வளவுக்கு நீ எதுக்காக நீ போகிற? இல்லை, இந்த மாதிரி நீ சுக்ரீவன் உன்னை தப்பாகவே நினைக்கலாமா. அவன் ஏதோ ஒரு இதில் அந்த குகையை வாசலை அடைச்சிடுறான், ரத்தம் வருதேன்னு. ஆனால்
இந்த இடத்துல நீ என்ன நினைக்கிற, அவன் வந்து உன்னை கொல்றதுக்காக போட்ட பிளான் சொல்லி அவங்ககிட்ட சண்டைக்கு போய் அவனை இது பண்ணணும்னு பார்த்தேன். அதனால தான் நான் வந்து சுக்ரீவனுக்கு வந்து நான் சாதகமாக இருந்தேன். சரி, எதுக்காக நீ என்ன அழிக்கணும் சொல்லு? சுக்ரீவனுக்கு ரைட்டு, எனக்கு என்ன இந்த மாதிரி சுக்ரீவன் எனக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான், இந்த மாதிரி என்னோடய சீத்தையை காப்பாற்றுறதுக்காக தன்னோட வானர சேனையெல்லாம் தரேன்ருக்கான். அட பொய்யா, ஏன் உனக்கு ஏன் இப்படி போச்சு? நேரம் நீ என்கிட்ட வந்திருந்தேன்னா ஒரு நிமிஷத்தில் உனக்கு வேலை ஆகிருக்கும். என்ன? ஒன்றும் இல்லை, என்னோட மகன், அதாவது இந்த வாலி சொல்கிறார், என்னுடைய மகன் அங்கதன் குழந்தையா தொட்டிலில் தூங்கிட்டு விளையாடின்னு இருக்கான். அப்போ அந்த குழந்தை கேட்குறது, எனக்கு விளையாடுறதுக்கு ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரப்படாதா அப்படின்னு. ஆகா, குழந்தை கேட்டானேன்ட்டு அந்த வாலி வந்து அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். பண்ணும்போது மேலே ஆகாய விமானத்தில் இவர் போகிறார், புஷ்பக விமானம். அப்போல்லாம் புஷ்பக விமானத்தில் ராவணன் போகிறான், 10 தலை ராவணன். ஆகா, இந்த பூச்சி நல்லா இருக்கேன்ட்டு நேரம் இந்த வாலி அவங்ககிட்ட போயிட்டு அவனை சண்டை போட்டு அடித்து அவனை இழுத்து கட்டி தூளியில் கட்டி வச்சிடுறான். அந்த தொட்டிலில் கட்டி வச்சான். யாரை? ராவணனை. அவ்வளோ பெரிய ராவணனை இந்த வாலி அனாயசமாக. ஏன்னா இந்த வாலிக்கு என்ன தெரியுமா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, யார் அவனை எதிர்க்க வராலோ அவங்களோட பாதி பலம் இந்த வாலிக்கு வந்துடும், அவன் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும். ஆக இவர் வந்து 1.5 பலம், அவன் 1/2 பலம். எப்படி யாராலையுமே ஜெயிக்க முடியல அந்த வாலியை. அதனால தான் வாலி வதம் வந்து மறைவாக இருந்து பண்ணினது. இல்லைன்னா ராமரோட பலமும் போயிருக்கும். அதனால தான் மறைவாக இருந்து பண்ணது. அவர் சொல்ல, இந்த மாதிரி இந்த ராவணனை அப்படியே பிடிச்சவனை வந்து நான் கட்டி போட்டேன் தொட்டிலில், என் குழந்தை விளையாடணுங்கிறதுக்காக. நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் போயிட்டு ராவணனை 2 தட்டு தட்டிட்டு உன் ஒய்ஃபை கொண்டு வந்து விட்டுருப்பேனப்பா, இவ்வளோ ரிஸ்க் எதுக்கு எடுக்கிற அப்படின்னு. உடனே வடிவேல் பாணியில் சொல்ல, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. அதனால் இந்த இடத்துல வந்து என்னோட இதுன்னு இல்லாமல் போய்டும்லப்பா. உன்னை வதம் பண்ணினது எதுக்காக அப்படின்னா, நீ இந்த மாதிரி ஒரு தவறு இழைத்தாய் என்பதற்காகத்தான். மற்றபடி நீ ரொம்ப நல்லவன், உன்னை நான் வந்து தப்பே சொல்லலை, இதுக்காகத்தான். 2வது, இந்த இதில் என் மனைவியான சீதாதேவி எப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாளோ அந்த அசோகவனத்தில், அதே மாதிரி நானும் கஷ்டப்பட்டு அவளை தேடி கண்டுபிடிச்சு அந்த ராவணாசுரனை வதம் பண்ணி அதுக்கப்புறம் என்னோட சீத்தையை நான் மீட்டுக்கணும். அதனால தான் நான் வந்து அவனோட உதவியை கேட்டு நான் போயின்ட்டுருக்கேன். உடனே வாலிவஸ், உனக்கு கண்டிப்பாக ஜெயமே கிடைக்கும், மங்களம் உண்டாகட்டும்ட்டு வாலி வதம் முடிஞ்சிடுறது. அதுக்கப்புறம்தான் ராவண வதம் எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் போய் என்ன பண்ணுறாரு தெரியுமா? சீதாதேவி கிட்ட போயிட்டு ஒன்றுமே சொல்லலை, ஸ்ரீராம ஜெயம்ங்கிறார். இந்த ஸ்ரீராம ஜெயம் வந்தது காரணம் இதுதான். எல்லோரும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கோ, ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கோ, 108 தடவை எழுதுங்கோ அப்படிங்கிறது அதான் காரணம், சாதாரண காரணம் கிடையாது. இந்த சொல்லின் செல்வன் நேர போய் ராமர் வந்தார், ராவணனை அடித்தார், கொன்னுட்டார், வதமாயிடுத்து அப்படின்லாம் சொல்லலை. ஏன்னா பக்கு பக்குன்னு இருக்குமேன்ட்டு சீதாதேவிக்கு சொல்ல, ஸ்ரீராம ஜெயம், ராமர் ஜெயிச்சிட்டார் போ, ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார், ஸ்ரீராம ஜெயம் போ, இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு எழுதி காமிக்கிறார். ஏன்னா அவருக்கு நடுங்கிறது, சொல்ல வரல, அதுக்காக தான் எழுத சொல்கிறா. இப்போ ஸ்ரீராம ஜெயம் எழுதுன்னு சொல்கிறது அதுக்கு தான் காரணம். முதல்ல எழுதினது ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேயர் கை கால்லாம் நடுங்கிறது சீதாவை பார்த்துட்டு, அதனால தான் எழுதுகிறார் ஸ்ரீராம ஜெயம்னு. ஆக இந்த கதையில் பார்த்திங்கன்னா சீதை மிகுந்த பலசாலி. அந்த சீதாதேவியை நம்ம வழிபாடு பண்ண கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். சரி, இந்த சீதாதேவிக்கு தனியாக இது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஜனக மாரியம்மன்னு சோழவந்தானில் இருக்குது. இந்த ஜனகர் மாரியம்மன் சீதாதேவி கோயில், அங்கே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இல்லைனாலும் மனசார நம்ம தியானம் பண்ணலாம். ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கோ, தினந்தோறும் உங்களால் முடிஞ்ச ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கோ. எழுத கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள், ஏகப்பட்ட விளக்கங்கள் உங்களுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கோம். எல்லாரும் கேட்டு ரசிக்கணும், இது நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கணும், எல்லாரும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் வந்து க்ஷேமமாக இருக்கணும். அத்தனை பேருக்கும் எல்லாமே வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட அருளும், ஆஞ்சநேய சுவாமியோட அருளும், சீதாலட்சுமி அருளும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.